ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 7 மே 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்க்கும்போது 298.15 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவில் வந்தது. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 1.24%, ஃபைனலாக 24,330.95 க்ளோஸ் வச்சிருக்கு. இதோட கிராஃபை பாருங்கள். காலையில் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆன இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸு அதுக்கப்புறமா 1 மணிக்கு நெகட்டிவ் சைடு வந்தது. அகைன் 1 மணிலேருந்து புல் பேக் எடுத்தது. நல்ல குட் ரேலி அண்டு வித் ஒன் சைடு ரேலி டாப்லேயே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அட்டகாசமான ஒரு ரேலி நேற்று அமைஞ்சது. அட்வான்ஸ்டுன்னு பார்க்கும்போது 35 ஸ்டாக்கும், டெக்லைன் பார்க்கும்போது 15 ஸ்டாக்கும் நேற்று ட்ரேடிங் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50யோட ஹெட் மேப் பார்க்கும்போது இன்னைக்கு இண்டிகோ 6.74%, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் 5.32% டாப் கெய்னராக இருந்தாங்க. அதுக்கும் அடுத்ததாக பார்க்கும்போது ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் 4.42% பாசிட்டிவ்லையும், ட்ரெண்டு, ஏசியன் பெயிண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, ஆக்சிஸ் பேங்க், அதானி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த 7 ஸ்டாக்கும் 3% எபோ நல்ல பாசிட்டிவில் ட்ரேடிங் நடந்தது. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது ஓஎன்ஜிசி 3.12% டாப் லூஸராக இருந்தாங்க. அதுக்கும் அடுத்ததாக ரிலையன்ஸ், பவர் கிரிட், என்டிபிசி, எல்டி, ஹிண்டால்கோ இந்த 5 ஸ்டாக்கும் 1% பிலோ ட்ரேடிங் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், பாரதி ஏர்டெல் இந்த 5 ஸ்டாக்கும் நிப்டிக்கு பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்தது. நெகட்டிவ் வெயிட்டேஜ்னு பார்க்கும்போது என்டிபிசி, இன்ஃபோசிஸ், ஓஎன்ஜிசி, எல்டி, ரிலையன்ஸ் இந்த 5 ஸ்டாக்ஸும் நிப்டிக்கு நெகட்டிவ் வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணுச்சு. நெகட்டிவ் சைடு ரிலையன்ஸ் மட்டும் தான் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ஆனால் பாசிட்டிவ் சைடு பார்க்கும்போது பேங்கிங் செக்டர் இன்னைக்கு அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க் இந்த 4மே பேங்கிங் செக்டர் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு மேலே வந்ததுக்கு முக்கியமான காரணம் பேங்கிங் செக்டர் அப்படின்னு சொல்லி இந்த வெயிட்டேஜில் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது நிப்டி எஃப்எம்சிஜி மட்டும்தான் இன்றைக்கி நெகட்டிவாக அமைஞ்சது. மற்ற எல்லா செக்டருமே நல்ல பாசிட்டிவில் அமைஞ்சிருக்கு. இதில் குறிப்பாக நிப்டி எம்எஸ், ஐடி அண்ட் டெலிகாம் இந்த இண்டெக்ஸ் மட்டும் 3.06% டாப் கெய்னரில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியா விக்ஸ் இன்னைக்கு கவனித்து பார்க்கும்போது இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட 7% ட்ராப் ஆகிருக்கு. இது நிப்டி பாசிட்டிவ்ல வரதுக்கு இது நல்ல ஒரு சென்டிமெண்ட். எப்பவுமே இந்தியா விக்ஸ் 10% பக்கமா பாசிட்டிவ்ல வரும்போது நிப்டி பேனிக் ஆகும். அதே நேரத்தில் 10% பக்கமா இந்தியா விக்ஸ் நெகட்டிவ்ல வரும்போது நிப்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 7% வரைக்கும் நெகட்டிவ்ல வந்திருக்கு. இது நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நம்ம மார்க்கெட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐடிஏ ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது இன்னைக்கு 5834.90 crore எஃப்ஐஸ் நெட் செல்லராக இருக்காங்க. நம்ம டிஐஸ் 6836.90 crore நெட் பையராக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே நல்ல பாசிட்டிவில் வந்திருக்கு. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி குளோபல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 1% உள்ள ப்ளஸ்லேயோ மைனஸ்லேயோ இருந்துச்சுன்னா அது பெரிய ரியாக்ட் பண்ணாது. ஆனால் 1%லேருந்து 2% வரைக்கும் குளோபல் இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அதோட ரியாக்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி குளோபல் இண்டெக்ஸ் 2% வரைக்குமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதை நம்ம ஒரு ஆர்டராக பார்த்தலாம். டவ் ஜோன்ஸ் 1.24%, நாஸ்டாக் 2.03%, S&P 500 1.46%, ரசல் 2000 1.47%, கனடா 1.24%, மெக்சிகோ 1.84%, FTSE 2.15%, CAC 2.94% கெய்னராக இருக்காங்க. இதில் குறிப்பாக பிரான்ஸ், யூகே, நாஸ்டாக் இந்த 3 இண்டெக்ஸும் 2% எபோ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது நம்ம மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் 1.44%, ஐசிஐசி பேங்க் 2.81%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 3.22%, டாக்டர் ரெட்டி 1.51% கெய்னராக இருக்காங்க. இதில் விப்ரோ மட்டும் 0வில் பிளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்க்கும்போது இன்றைக்கி 0.78% டவுன் சைடு வந்து 94.76 க்ளோஸ் வச்சிருக்கு. இதுவும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா யூஎஸ் டாலருக்கு எதிரான நம்ம இந்தியன் ரூபி ஸ்ட்ராங் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நிப்டி நம்ம செக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த இடத்துல நிப்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மட்டும் 27% ஓஏ ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இதில் கால் சைடு பார்க்கும்போது 4,92,122 கான்டாக்ட் நியூ ஓஏ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. புட் சைடு பார்க்கும்போது 8,27,558 கான்டாக்ட் நியூ ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது கால் சைடு காட்டிலும் புட் சைடு 2 மடங்கு அதிகமான ஓஏ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி பார்க்கும்போது கால் ஆப்ஷன் சைடு 27,54,887 கான்டாக்டும், புட் ஆப்ஷன் சைடு 32,60,000
67,195 கான்டாக்டும் இருக்குது. இது கால் சைடை விட புட் சைடு 19% அதிகமான OI இருக்குன்னு சொல்லி நமக்கு காட்டுது. அடுத்து என்னோட ஃபேவரட் கால் புட் ரேஷியோ பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 78% பிரீமியம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு டேட்டா காட்டுது. அதுக்கும் அடுத்ததாக இந்த ஆக்டிவ் கான்டாக்டுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 24,200 புட் ஆப்ஷனில் 48,178 கான்டாக்டும், 24,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 36,804 கான்டாக்டும், 24,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 34,617 கான்டாக்டும் புட் சைடு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கால் சைடு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 24,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 2,974 கான்டாக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அதுக்கும் அடுத்ததாக 24,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 5,347 கான்டாக்டும், 24,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 5,836 கான்டாக்டும் நியூ OI கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டிவ் கான்டாக்டில் ஓவரால் பார்க்கும்போது புட் சைடு அதிகமான ரைட்டிங் பண்ணியிருக்காங்க, கால் சைடு ஷார்ட் கோரிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக FIS அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எந்த சைடு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், FISோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். 6,151 கான்டாக்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் லாங் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 2,613 கான்டாக்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஷார்ட்டுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெட்டாக பார்க்கும்போது 3,538 கான்டாக்ட் லாங் சைடு தான் அதிகமாக பொசிஷன் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 17,064 கான்டாக்ட் கால் சைடு நேக்கடாக பை பொசிஷன் அதிகமாக வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் புட் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 25,888 கான்டாக்ட் நேக்கடா ரைட்டிங் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. நேற்று ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்தோம், FIS அவங்களோட ட்ரெண்டு எந்த சைடுன்னு சொல்லி சரியாக டிசைட் பண்ணாமல் ஒரு எட்ஜிங் மாரி கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது FIS அவங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கிளியராக அப் ட்ரெண்டை நோக்கி இருக்குது. ஃபியூச்சர் கான்டாக்டில் லாங் பொசிஷன் அதிகமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷன் சைடு நேக்கடா பையிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷன் சைடு நேக்கடா ரைட்டிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, FIS அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட் அப் சைடு போகும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. நாமளும் அதே சைடு ட்ராவல் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து இன்றைக்கான மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, FIS அவங்களோட பொசிஷனை ரொம்ப கிளியராக பாசிட்டிவ் சைடு இருக்காங்க. அதே நேரத்தில் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போதும் புட் சைடு அதிகமான ரேட்டிங் பண்ணியிருக்காங்க, கால் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. அதனால் இதோட ட்ரெண்டும் நல்ல பாசிட்டிவில் சொல்லுது. அடுத்து USD INR 96லேருந்து மறுபடியும் கீழே இறங்கி வந்திருக்கு. இது டாலர் அடிப்படையாக பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. இதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஃப்ரெண்ட்ஸ், குளோபல் இண்டெக்ஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவில் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஃப்ரான்ஸ் 2.94% வரைக்குமே பாசிட்டிவில் வந்திருக்கு. UK 2% எபோவும், நாஸ்டாக் 2% எபோவும் வந்திருக்கு. இது நல்ல ஒரு பாசிட்டிவ். நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 7% வரைக்கும் டவுன் சைடு வந்திருக்கு. இது மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி நம்ம குறிக்குது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்களும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜி, இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணோம், இதை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. என்னோட மொபைல் நம்பர் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.